ரொம்ப நாளாகவே பாத்ரூமில் யூஸ் பண்ணுற இந்த பக்கெட்டை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வேலை இருந்ததுனால இதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே சேர்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே உப்புக்காரங்க. இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கே வந்து உட்காந்து இந்த பக்கெட்டை க்ளீன் பண்ணலான்னு உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து பார்த்தா தான் தெரியுது, பார்க்குற இடம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உப்பு கரையாக இருக்குது. வாங்கின டைம்லேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணலையா? க்ளீன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு அழுக்கு சேர்ந்துருக்காது போல். சரி, என்ன பண்ணுறது தேய்ப்போன்னு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா பக்கெட்டோட அடிப்பகுதி இருக்குல்ல, அந்த அடிப்பகுதியெல்லாம் அவ்வளோ அழுக்கு இருக்கிறதுலே அதான் ரொம்ப மோசமாக இருக்குது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அழுக்கு சேர்ந்து காஞ்சி போயிருந்தது. எப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த வேஸ்ட்டான எலுமிச்சை பழம் இருக்குல்ல, கொஞ்சம் வதவி போனது, தோல் காஞ்சி போனது, இதெல்லாம் ஒரு கவரில் தூக்கி போட்டு வச்சுருந்தேன்னா சரி அதை வச்சு இப்படியே க்ளீன் பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டாங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு எடுத்துருந்தேன். ஈஸியாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. காசு கொடுத்து கடையில் ஏதாவது லிக்விடோ அதுன்னு வாங்கி தேய்ச்சி கையில் ஏதாவது கொப்பளம் காயெல்லாம் வந்து கைக்கு கெடுத்துக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கெமிக்கல் இல்லாத பொருட்களை வச்சு தேய்ச்சிங்கன்னா கையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்கெட்டும் நல்லா பளபளன்னு இருக்குங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ண எலுமிச்சை பழத்தை எடுத்து அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேய்ச்சி கொஞ்சம் நேரத்துலேயே அழுக்கெல்லாம் நிறைய கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் பார்க்க பளிச்சு நாக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்களேன் எந்த அளவுக்கு அழுக்குது. இப்போ கொஞ்சம் தேய்க்க ஆரம்பிச்சது அழுக்கெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் அப்படியே தேய்க்க அப்படியே பக்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே காய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழுகு இருக்குது. இப்போ பாருங்களேன், லைட்டாக தான் வச்சு தேய்க்கிறேன். கொஞ்சம் தேய்ச்ச உடனே கொஞ்சம் நல்லா அழுக்கெல்லாம் இந்த எலுமிச்சப்பழம் உப்பு சேர்த்து தேய்க்கிறதுனால நல்லாவே உப்புலாம் அழுக்கெல்லாம் கரைய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே அப்போ நீங்களும் தேய்க்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து தேய்ச்சிங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் பக்கெட் காஞ்சி போகாமல் இருக்கும். தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துன்னா லைட்டாக தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் பார்த்திக்கலாம் நல்லா கரைச்சி போய் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா, நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் கூடவே பாத்திரம் தேய்க்கிற சோப்பு போட்டு எல்லா பக்கமும் தேய்க்க எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் உப்பு கரை அதிகமாக இருக்கிறதுனால நல்லா போய் தேய்ச்சிட்டு கழுவி பார்த்தா நல்லா பளபளன்னு புதுசு போல் இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த பக்கெட் அப்படி க்ளீன் பண்ணும்போது தண்ணி தெளித்து நல்லா தேய்ங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒருவேளை ட்ரை ஆகிடுச்சுன்னா கழுவுனதுக்கப்புறம் திரும்ப உப்பு கரை வர ஆரம்பிச்சிடும்.